ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பழைய ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஓல்டு டிராக்டருக்கும் இப்போ வர்ற டிராக்டருக்கும் என்ன வித்தியாசம், ஒன்றும் கெப்பாசிட்டியில் சரி இல்லைனா குவாலிட்டியில் சரி ரெண்டுலேயுமே என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி தான் சொல்லுவேன் நண்பா. இப்போ வர வண்டிக்கும் முதல்ல இருந்த வண்டிக்கும், அது மகேந்திரா ஆகட்டும் எந்த பிராண்டாகட்டும், ஃபஸ்ட்டு வர வண்டிக்கு இப்போ வண்டிக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி தான் சொல்லுவேன், அப்புறம் தான் நான் கெப்பாசிட்டி சொல்லுவேன். குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைடு மர்க்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சைடு மர்க்கெல்லாம் ஹெவியாக இருக்கும். இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டையாக இருக்கும், அது இதோடு தான் இருக்கும், மெலிசாக இருக்கும். அதாவது கங்கு லைட்டாக ஏதாவது பட்டாலே உங்களுக்கு அது வளைஞ்சு போயிடும் நண்பா. அது ஒன்று. இந்த பானட் இருக்குது பார்த்தீங்களா, பழைய வண்டியில் இருக்க பானட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறி மேலே நின்னீங்க அப்படின்னா கூட வளையாது. இப்போ வர்ற வண்டியில் பானட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நின்னா கண்டிப்பாக வளையும். அது ஒன்று இருக்குது குவாலிட்டி அடிப்படையில் பார்த்தோன்னா. குவாலிட்டி அடிப்படையில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி இது இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கேயாவது சைடில் எங்கேயாவது பட்டா கூட அவ்வளோ சீக்கிரம் ஒடுங்காது. இப்போல்லாம் சும்மா லைட்டாக எதாவது பட்டாலே இந்த இடத்துல ஒடுங்கி போயிடுது இப்போ வர்ற வண்டியெல்லாம். அதாவது இரும்போட குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு இருந்த வண்டிக்கும் இப்போ இருந்த வண்டிக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்குது நண்பா. எல்லாம் பேட்டரி பாக்ஸ் சரி, எதுவும் சரி, பானட்டு சரி, எல்லாமே லைட்டாக ஏதாவது டச்சப் ஆனாலே உங்களுக்கு வந்து ஒடுக்கம் உழுவு மாதிரி காட்டும். ஆனால் இப்போ வர வண்டி வந்து ஒடுக்க உழுவு மாதிரி காட்டும். பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒடுக்க விழுந்தாலும் தாங்கும், கொஞ்சம் தாங்கி அப்போ இருந்தால் ஒடுக்க விழுன்னு வச்சுங்களேன், அது மாதிரி ஒன்று இருக்குது. சரி, ஆக்சில் சரி, ஃபஸ்ட்டு இருக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன அடி அடித்தாலும் வரப்பிலே போய், இது வந்து வரப்பிலே போய் இடித்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்பிலே போய் டயர் இடித்தாலும் அப்போ இடித்தாலுமே உங்களுக்கு வந்து ஆக்சில் வந்து நேராக கொடுத்துருக்கனால உங்களுக்கு பெண்ட் ஆகாது. இப்போ வர வண்டியில் ஆக்சில் வந்து இந்த இடத்துல பெண்ட் ஆகி கொடுத்துருப்பான், அதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி இருந்த ஆக்சில் நண்பா. அதேமாதிரி ஆயில் பம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய வண்டியில் வேறு மாதிரி இருக்கும், புது வண்டியில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து பழைய வண்டி ஓட்டும் போதே உங்களுக்கு அது ஒரு நல்லா தெரியும், குவாலிட்டி அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு வண்டியில் சொல்கிறாங்க, பழைய வண்டியில் பார்த்தா என்ன தான் ஓட்டினாலும் பெயிண்ட் உரிய மாட்டேங்குது. புது வண்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க பெயிண்ட் வந்து எங்களுக்கு லைட்டாக உறிஞ்சிட்டு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் இருக்கிற குவாலிட்டியோட வித்தியாசம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அடுத்து கெப்பாசிட்டி பார்க்கும்போது, கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா பவர் ப்ளஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுத்தாலும் உங்களுக்கு ஹெச்பி அதிகம் வந்தாலும் 42 பிளேட் போட்டு ஓட்டலாம். இருந்தாலும் அதெல்லாம் ஆயில் இது கீர் பாக்ஸ் வந்து எல்லாம் ஹெவி கீர் பாக்ஸ் கொடுத்துட்டனால லோடு இழுக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே ஆஃப் ஆக பார்க்கும், உட்கார பார்க்கும். அது ஒரு மெயின் கான்செப்ட் இருக்குது. அதாவது பழைய வண்டியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நண்பா, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. புது வண்டியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது பழைய மாடல் தான். என்ன அடியே அடித்தாலும் தாங்கும். ஆர்டினரி ஸ்டேரிங்காக இருந்தால் நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து ஓட்டிடலாம். பவர் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சிங்கன்னா பம்பு போகும், அது ஒரு பிரச்சனை இருக்குது பழசுக்கும் புதுசுக்கும். என்னதான் நீங்கள் ஒரு லக்ஸரியாக ஓட்டுறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பா. அது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆயிலெலாம் ஒரே இதாக கொடுத்துட்டான், கீர் பாக்ஸ் கரெக்டாக ஆயிலில் ஒரே கொடுத்துட்டான், அது ஒன்று ஓகே தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட்னாலும் வண்டி ஆஃப் ஆக பார்க்கும், அது ஒரு பிரச்சனை. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து கெப்பாசிட்டியில் ஒன்று தான், இன்ஜின் கெப்பாசிட்டியெல்லாம் ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு பவர் வந்து அதிகமாக பண்ணிட்டான். கீர் பாக்ஸ் பவர், கிளச்சு பிளேட் பவர் இதெல்லாம் அதிகம் பண்ணாலும் உங்களுக்கு இதாக இருக்குது நண்பா. அதனால் வந்து பழைய வண்டி புது வண்டி வித்தியாசம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது வந்து பழைய வண்டி. உங்களுக்கு பிடிச்ச புது வண்டி கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் நம்ம ஓன் யூஸு இது மாதிரி அதிக இதுக்கு பார்த்தாலும் குவாலிட்டி அப்படிங்கிறது குவாலிட்டி அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பைசென்ட் பேர் 42 பிளேடு ஓட்டுறாங்க, பவர் ப்ளஸ்லேயும் 42 பிளேடு ஓட்டுறாங்க. இருந்தாலும் அப்புறம் புது மாடல் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், பழைய வண்டி பெஸ்ட்டாக இல்லை புது வண்டி பெஸ்ட்டாக அப்படின்னு. ரெண்டுலேயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இருந்தாலும் அது மீறியும் உங்களுக்கு என்ன இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். குவாலிட்டி அடிப்படையிலையும் சரி, கெப்பாசிட்டி அடிப்படையில் அது ஓகே, ஆனால் குவாலிட்டி அடிப்படையில் எப்படின்னு தெரியல. அது நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் நண்பா.